ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் நான் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து உருளைக்கிழங்கும் ப்ரெட்டும் வச்சு செஞ்ச ஒரு டிக்கி. நல்லா சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்குனாலே எல்லாருக்கும் பிடிக்கும், குழந்தைங்களுக்கு மெயினாக ரொம்ப பிடிக்கும். இது வந்து நான் உருளைக்கிழங்கும் ப்ரெட்டு இது ரெண்டு மட்டும் வச்சு செஞ்சுருக்கிற அருமையான சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு. இது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்னு சொல்லிட்டு வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். உருளைக்கிழங்கு வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ அதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு, இது வந்து வேக வைக்காத பச்சை உருளைக்கிழங்கு. எனக்கு எந்த அளவுக்கு ஸ்நாக்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ப்ரெட் எடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரெட்டை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ப்ரெட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கமாக ஓரமாக இருக்கட்டும். இந்த உருளைக்கிழங்கை நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த துருவன உருளைக்கிழங்கை நம்ம 1க்கு 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம், இதில் உள்ள ஸ்டார்ச் எல்லாம் போகிறதுக்கு. நல்லா இந்த மாதிரி அலசி எடுத்துக்கணும். இதே போல் 2-3 தடவை அலசி எடுக்கணும். ஒரு 2 தடவை அலசின பிறகு இது 3ஆவது தடவை அலசுகிறேன். இந்த தண்ணி இந்த அளவுக்கு இந்த ஸ்டார்ச் இல்லாமல் ஆகணும். அதுக்கப்புறம் இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். சுத்தமாக தண்ணி இல்லாமல் பிழியணும். இப்போது நல்லா பிழிஞ்ச இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். ஸோ இதில் உள்ள ஸ்டார்ச் எல்லாம் போயிட்டு உருளைக்கிழங்கு நமக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்று ஒன்றா ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணிகிட்டே வரலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் அந்த ப்ரெட் அரைச்சோம் இல்லையா, இந்த ப்ரெட் க்ரம்ஸை போட்டுக்கலாம். இதோட ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு மல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாப்பொடி. ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை மிளகா போட்டிருக்கோம், காரம் ரொம்ப அதிகமாகிடக்கூடாது, குழந்தைங்க சாப்பிட்றது. அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி. இதோட நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரப்பதத்திலேயே நம்ம இந்த பிரெட் க்ரம்ஸோடு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். சூப்பரான ஸ்நாக்ஸு, டக்குன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா டக்கு டக்குன்னு நம்ம இதை செஞ்சு கொடுத்துடலாம். உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம வீட்டில் எந்த மாவும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தேடிட்டு இருக்க தேவையில்லை, ப்ரெட் இருந்தாலே போதும். நீங்கள் எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு, எந்த அளவுக்கு
ப்ரெட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸு வரும். ஸோ நான் 2 உருளைக்கிழங்கு ஒரு 5லேருந்து 6 ப்ரெட் எடுத்தேன், அவ்வளோ. ஸோ இந்த அளவுக்கு எனக்கு அந்த ஸ்நாக்ஸ் சைடுக்கான டோ வந்திருக்கு. இது போதும். இதுக்கு உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறைய உருளைக்கிழங்கு, கொஞ்சம் ப்ரெட்டும் அதிகமாக அதுக்கு தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்த ப்ராசஸ் பார்ப்போம். அடுப்பில் ஒரு தவா இல்லை பேன் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். நம்ம இதை வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடு வரட்டும். எண்ணெய் சூடு வந்துச்சு. கையில் கொஞ்சோண்டு எண்ணெயை தடவிட்டு இந்த டோவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி டிக்கி ஆட்டம் உருட்டிக்கிங்க. இதை நீங்கள் அப்படியே கூட ஃப்ரை பண்ணலாம், இல்லை நீங்கள் ப்ரெட் க்ரம்ப்லேயோ அல்லது முட்டையிலையோ டிப் பண்ணி இதை ஃப்ரை பண்ணலாம். அப்படியே ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் குயிக்காகவும் 5 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். ரொம்ப வேலை கிடையாது, நிறைய பொருட்களும் கிடையாது. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே இந்த ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதே போல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்குல எது செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு பிடிக்காமல் இருக்காது. உருளைக்கிழங்குனாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு உணவு. ஸோ அதில் நம்ம வந்து எந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தாலும் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோன்னா போர் அடிச்சு போயிடும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஏதோ புதுசாக செஞ்சுருக்கிற மாதிரி தோணும். இப்போ ஒரு சைடு இது நல்லா ஃப்ரை ஆனதும் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி ஒரு பட்டையான கத்தியை வச்சு திருப்பி போடுறேன், ஏன்னா திருப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இதே போல் இந்த சைடும் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். எண்ணெய் அதிகமாக குடிக்காது, நம்ம ஊற்றி இருக்கிற எண்ணெயே அப்படியே இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து உள்ள வரைக்கும் நல்லா கிறிஸ்பி ஆகணுன்றதால அடுப்பு கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கிங்க. உள்ள வரைக்கும் வேகணும் இல்லையா. நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு கிடையாது, பச்சையாக துருவி போட்டிருக்கோம். ஸோ அப்போது அந்த உருளைக்கிழங்கு நல்லா வேகணும்னா கொஞ்சம் நம்ம அதுக்கு டைம் கொடுக்கணும். அதால் என்ன பண்ணணுன்னா அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுருக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி ஆயிடுச்சு. இதை இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க. எண்ணெய் நான் ஊற்றுனது அப்படியே இருக்குது. ஸோ அதே எண்ணெயில் நம்ம மறுபடியும் அடுத்த பேட்சும் போட்டுக்கலாம். இதில் நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் ப்ரெட்டும் உருளைக்கிழங்கு மட்டும், ப்ரெட்டு பொட்டேட்டோ இது 2 மட்டும்தான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பரான டிக்கி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக உருளைக்கிழங்கு ப்ரெட் டிக்கி ரெடி பண்ணிட்டோம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே செஞ்சிடலாம். நம்ம வேறு எதுக்காகவும் நம்ம அலைய தேவையில்லை. அதே போல் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இதே போல் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுது உங்கள் நிஷா. எங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.